சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். This is a new beginning. Starts now. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? கைஸ், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் சொத்து வரியை வந்து ஏத்தி இருக்காரு. 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 4 மடங்கு 5 மடங்கு சொத்து வரி ஏத்தி இருக்காரு. இது போதுமா மாற்றம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? சோ இதுக்கு அடுத்து கரண்ட் பில்லு பயங்கரமா ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லன்றாரு. மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இப்போ தீவிர அனில்சா இருந்தவங்களே ரீல்ஸ் போட்டு கவர ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் ஈபி ஃப்ரீ. இப்போ நீங்க எல்லாரும் என்ன பேச? இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண, அதனால நான் சாரி கேக்குறேன். அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதுக்கு அடுத்து காவேரி சம்பந்தமா சீமான் இவ்வளவு நாளா மேடையில பேசினது சௌமியா அன்புமணி சட்டசபைக்குள்ள போய் பேசியிருக்காங்க. சோ அந்த மேட்டர் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். 950 மில்லிமீட்டர் நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்யுது. தமிழ்நாட்டுல 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். இதுக்கு அடுத்து சட்டசபைக்குள்ள தாய்மொழி தமிழை அவமானப்படுத்தியிருக்காரு நிதியமைச்சர் அப்படின்ற மாதிரி சீமான் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இவர் வந்தோடனே கரண்ட் பில்லு, நிலவரி இது எல்லாத்தையும் ஏத்துவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓ, அப்படியா விஷயம்? எதனால ஏத்துவாருன்னு சொன்னா, ஏன்னா ஒரு அனௌன்ஸ் பண்ண இலவசங்கள் அந்த அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. திமுக இதே தான் போன ஆட்சியில பண்ணுச்சு, அதே தான் டிவிகே இப்ப இந்த ஆட்சியில பண்ணிட்டு இருக்கு. இதனால தான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம், டேய் டிவிகேவும் டிஎம்கேவும் ஒண்ணுதான்டா. அங்க ஸ்டாலின் இங்க விஜய், அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கு இருக்க டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். மூஞ்சி மட்டும் தான் மாறுது, பாலிசிஸ் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நம்புனானுங்களா? நம்பலையே. மாற்றம் இவர்தான் மாற்றம் நம்புனாங்க. கடைசியில மாற்றம் பயங்கரமா காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நிலவரிய 4ல இருந்து 5 மடங்கு ஏத்திருக்காரு. சென்னை மக்களுக்கு தான் முதல்ல அந்த இன்ப அதிர்ச்சி வந்து கொடுத்திருக்காரு. ஐயோ, மீண்டுமா? சோ எல்லாம் அனுபவிக்க போறோம் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. உங்க கூட சேர்ந்து நானும் தான் அனுபவிக்கிறேன். சோ அந்த ஒரு கான்ல தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது எவ்வளவுதான் வரியை வாங்குவீங்க? நிலவரின்னு வாங்குறீங்க, ஒரு பக்கம் கரண்ட் பில்லு ஏத்துறீங்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. உங்ககிட்ட அந்த இலவச விளக்கண்ணே நாங்க கேட்கவே இல்லையே. நீங்களே ஆட்சிக்கு வரதுக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த இலவசத்தை வந்து கொடுக்குறீங்க. தாய்மாமன் சீர் யாரையா கேட்டா? உங்களை தாய்மாமன் சீர் யாராவது கேட்டாங்களா? தாலிக்கு தங்க உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? இதெல்லாம் கொடுக்கறது எப்படிப்பட்ட கவர்மெண்ட் தெரியுமா கொடுக்கணும்? முதல்ல ஒரு கவர்மெண்ட் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் முதல்ல நிறைவேற்றிட்டு எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுக்கணும், மருத்துவத்தை ஃப்ரீயா கொடுக்கணும். இது எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் ஓகே, எக்ஸஸா நம்ம கிட்ட வரி பணம் நிறைய வருது, மக்களுக்கு ஏதாவது இலவசமா ஃப்ரீயா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கொடுத்தா பரவாயில்ல. முதல்ல அடிப்படை வசதியை நம்ம கவர்மெண்ட் பண்றதுக்கு வக்கில்ல. சாலை வசதி தமிழ்நாட்டில் ஒழுங்கா இருக்கா? முதல்ல பாத்தீங்கன்னா ரோட்ஸ் ஒழுங்கா இருக்கா? அதை ஒழுங்கா கொடுக்கறதுக்கு வக்கில்ல. இதுல எஜுகேஷன் வந்து தரமா கொடுக்கறதுக்கு வக்கில்ல. அதுக்கடுத்து மருத்துவத்தை வந்து தரமா கொடுக்கறதுக்கு வக்கில்ல. இதெல்லாம் பண்றதுக்கு வக்கில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சீர் இந்த சீர் நொந்த சீர் அப்படின்ற மாதிரி இலவசங்களை கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? எதுக்காக மகளிர் உரிமை தேர்வு இதெல்லாம் கொடுக்குறாங்க? ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி. கடைசியில் என்ன பண்றாங்க? அந்த ஏழை மக்களிடையே வரி அதிகமா போட்டு புடுங்குறாங்க. ஏழை மக்கள் வயித்துல முதலமைச்சர் விஜய் அடிக்கிறா, தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சொத்து வரி நீ இவ்வளவு ஏத்திருக்காருல, இது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். வாடகை வீட்டுல இருக்கவங்க வந்து தப்புச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இல்ல பாஸ். நீங்க வந்து சொத்து வரியை வந்து ஏத்துனாங்கன்னா அந்த ஓனர் என்ன பண்ணுவாரு? ரெண்ட் வந்து அதிகமாக்குவாரு. நீங்க 10,000 கட்டின இடத்துல 12,000 கட்ட போறீங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் பார்த்து வச்சிருக்காரு. ஏழை மக்கள் வயித்துல அடிச்சுக்கிட்டு இருக்காரு, மிடில் கிளாஸ் மக்கள் வயித்துல அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சீரியஸா சொல்றேன், ஏழை மக்களுக்கு வந்து உதவற மாதிரி இந்த இலவசங்கள் எல்லாம் பண்றாங்கல்ல, கடைசியில உங்ககிட்ட இருந்தா அது டபுள் மடங்கு புடுங்குறாங்க. அதான் நேசம். அது கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. யோசிச்சு பாருங்களேன், கரண்ட் பில் இந்த அளவுக்கு ஏறி இருக்காங்க. கரண்ட் பில் இந்த அளவுக்கு ஏத்தாம இருந்திருந்தா மாசம் அந்த அமௌண்ட் நீங்க சேர்த்து வச்சு அந்த சீரின்னு சொன்னார்ல, மோதிரம் போடுறேன் 1 கிராம் மோதிரம் போடுறேன் அப்படின்ற மாதிரி, அந்த மோதிரத்தை நீங்களே வாங்கிக்கலாம். புரியுதுங்களா? அதோட டபுள் மடங்கு நீங்க வாங்கிக்கலாம். 1 கிராம்ல இல்ல, நீங்க 1 சவரன்ல கூட வாங்கிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வருஷம் உங்ககிட்ட வந்து காசை புடுங்க போறாங்க. புடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. லாஸ்ட் மந்த் கரண்ட் பில்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பரான சேஞ்ச் வந்து அண்ணன் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா நிலவரியை வந்து ஏத்திருக்காங்களா, 4ல இருந்து 5 மடங்கு ஏத்திருக்காங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? உண்மையிலே சொல்றேன், ரொம்ப மோசம் முதலமைச்சர் விஜய் அவர்களே. நீங்க சொன்னீங்க நான் வந்து ஊழலை ஒழிச்சிருவேன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு உறுதி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எஸ்டத்துக்கு அடிச்சு விட்டீங்க. அந்த விஷயங்களை நானும் நம்பினேன். எஸ், இவர் வந்தா இதெல்லாம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி உண்மையிலே நம்பினாங்க. அவரோட இலவசங்கள்லாம் அப்ப எனக்கு புரியல, அது மேல விமர்சனங்கள் வச்சேன். ஆனா என்னதான் இருந்தாலும் ஓகே, ஒரு பெண்கள் பாதுகாப்புல உறுதி பண்ணுவார், இதெல்லாம் பண்ணிடுவார் போல அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா கடைசியில வந்ததுல இருந்து அதையும் பண்ணல. தொடர்ந்து அந்த கொலை சம்பவங்களும் குற்ற சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. திமுக ஆட்சியில் எப்படி இருந்ததோ
இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கு. சொல்ல போனா அதிகமா தான் இருக்கு. அந்த அளவுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை ஒரு வீக்கான கவர்மெண்ட் இருக்கு அப்படின்றதுனாலயே இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குளிர் விட்டு போச்சானு தெரியல. ஓவரா குற்ற சம்பவங்கள் அதிகமாயிட்டா இருக்கு ஒரு சைடுல. அது ஒரு சைடுல அப்ப இதுவும் சரி பண்ணல. இன்னொரு சைடுல மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரிச்சுமையும் அதிகமாக்குறீங்க அப்படின்னும் போது அப்ப என்ன மாதிரியான சேஞ்ச் நீங்க என்னப்பா செய்யறது? விதி விளையாட்டுச்சப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போடுற. அவங்களுக்கான ஆப்ப மக்களே எடுத்து சொருகிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஐயோ 60 வருஷம் கழிச்சு மாற்றம் வந்துருச்சு, மக்களுக்கு வந்து நல்லாச்சு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபுல்லா ரீல்ஸ்ல ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், ஃபேக் இன்ஃபர்மேஷன். இவர் வந்து அதை பண்றாரு இதை பண்ற ஃபேக் அதை வச்சே ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. மக்களோட அடி வயித்துல நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணதான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நன்றி நன்றி நன்றி. அந்த வகையில உங்களுக்கு ஓட்டு போட்ட, உங்களுக்கு ஃபயர் விட்ட அனில் இப்ப வந்து கதற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ணன் வந்துட்டாரா, 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்துட்டாரா, இதுக்கப்புறம் என்னடா சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அந்த அனிலுக்கு அப்பயே அவங்க அண்ணன் உங்களை ஏமாத்திருக்காருன்னு அப்பயே தெரியாம தான் வீடியோ போட்டிருக்காங்க. பாத்தீங்கல்ல எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் டிவி ஃப்ரீ. இப்போ நீங்க எல்லாரும் என்ன இந்த என்னன்னா அப்பயே 200 யூனிட் தரேன்னு சொன்னாரா? எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரு? 200 யூனிட் மின்சாரம் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன், மாசம் கரண்ட் பில் கட்டுற மாதிரி சிஸ்டம் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதை பண்ணாம அதெல்லாம் கொடுக்க முடியாது என்னால, நான் 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஆல்ரெடி இருக்கிற அதே மெத்தட்ல தான் பாத்தீங்கன்னா நான் 200 யூனிட் மைனஸ் பண்றேன்னாரு. சரி 200 யூனிட் பண்ணா பரவாயில்லை அப்படின்னு பார்த்தா அதுவும் 500 யூனிட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் 200 யூனிட் மைனஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எத்தனை தடவை தான் எங்களை ஏமாத்துவீங்க, எவ்வளவு பேர் தான் எங்களை ஏமாத்துவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில சரி ஓகேப்பா ஏதோ ஒண்ணு பண்ணி தோலப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சா கடைசியில அதுலயே என்ன ஆப்படிச்சாங்கன்னா இந்த பக்கம் 200 யூனிட் கொடுக்குறேன்ட்டு 3 மடங்கு 4 மடங்கு கரண்ட் பில் ஏத்தி விட்டாங்க. இந்த மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? கரண்ட் பில்ல ஏறல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசும்பொழுது மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை, ஏறல. கரண்ட் பில் ஏறல. மே 10ஆம் தேதியில இருந்து கரண்ட் பில் ஏறல. உங்களுக்கு தெரியவே தெரியாதுல, மின்சாரத்துறை உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு. கரண்ட் பில் ஏறாம மக்கள் எல்லாம் இந்த அளவுக்கு கதறதுக்கு காரணம் என்னன்னு புரியலையே. எல்லாருக்கும் கரண்ட் பில் ட்ரிபிள் மடங்கு ஏறி இருக்கு, டபுள் மடங்கு ஏறி இருக்கு. 2000 கட்டணத்துல 4000 கட்டுறாங்க, 5000 கட்டணத்துல 10000 கட்டியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு கரண்ட் பில் கண்ணாபின்னு ஏறி இருக்கு. ஆனா நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காருல்ல, அதாங்க பவ்யமா வந்து போய் சொல்லிட்டு போவாரு. அவர் இதுலயே என்ன போய் சொல்றாரு? கரண்ட் பில்ல ஏத்தலன்றாரு. அப்ப மக்கள் ஏன் இந்த அளவுக்கு கரண்ட் பில் வந்திருக்கு, இந்த காசு யார் பாக்கெட்டுக்கு போகுது அப்படின்ற கேள்வி வருதுல. சோறு தானே திங்கிறா. கரண்ட் பில் அதிகமா கட்டியிருக்கோம் சார், கட்டினதுனால அந்த வழியில தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட இருந்து காசு வாங்கும் போது கண்டிப்பா கத்ததான் செய்வோம், குரல் கொடுக்க தான் செய்வோம். சோ அந்த அளவுக்கு காசை புடுங்குறீங்களே, அமௌண்ட் புடுங்குறீங்களே, புடுங்கிட்டு அங்க சட்டமன்றத்துல போய் சொல்றீங்க கரண்ட் பில் ஏறவே இல்லைன்னு. மே 10ஆம் தேதி ஸ்லாப் மாறி இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். சோ அப்படி இருக்கும் போது நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க மே 10ல இருந்து. சோ அப்ப என்ன பண்ணும்? ஸ்லாப் நீங்க குறைச்சிருக்கணும் தானே, ஆனா நீங்க குறைக்கவே இல்லை. ஏன்னா 200 யூனிட் நீங்க தான் ஃப்ரீயா கொடுக்குறீங்களே. தட் மீன்ஸ் ஆல்ரெடி 100 யூனிட் கொடுத்துட்டு இருந்தாங்க, 100 யூனிட் ஃப்ரீயா கொடுக்குறாரு, 200 உருட்டுறாங்க. முதல்ல ஒரு 100 தான் ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்கிற ஃபார்மேட். சோ அது கூட 100 தான் ஒரு அடிஷனலா கொடுக்குறா சொன்னது. அந்த 100 நீங்க கொடுக்காம இருந்ததாலே நாங்க நிம்மதியா இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி ஓட்டு போட்ட அனில், அதாவது அவங்களுக்கு ஃபயர் விட்ட அனில் வீடியோ போட்டு ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, நான் தான் இந்த ரீல போட்டேன், தெரியாம போட்டுட்டேன், ஏழை மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கரண்ட் பில் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எப்பயாவது கொஞ்சம் தெளிறீங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன், அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 months தான் நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளவு அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் பிராக்டிகலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். ஏன்னா உண்மை இதுதான். நிறைய விஜய் ஃபேன்ஸ் கிட்டே சரி, டிவி கேக்கு ஃபயர் ஓடுறவங்களும் சரி, நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்க விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்கறதா நினைச்சு உங்களுக்கு வர கஷ்டத்தை நீங்களே தாங்கிக்கிறீங்க. அப்படி தாங்காதீங்க, தயவு செஞ்சு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அதாவது கரண்ட் பில் ஏறிடுச்சு அப்படின்றது உங்களுக்கும் வலி எனக்கும் வலி. சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா குரல் கொடுத்து தான் ஆகணும். முதலமைச்சர் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக அவர் கத்தியத்துல வந்து எனக்கு குத்துறாரு அப்படின்னா நான் வாங்கினா அப்படியே இருக்க முடியுமா? முதலமைச்சர் விஜய் தானே, எனக்கு பிடிச்ச முதலமைச்சர் தானே, அவர் குத்துனா பரவாயில்ல, எத்தனை குத்து வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? வலிக்கும்ல. அதே மாதிரி தாங்க உங்க பாக்கெட்ல இருந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான காசை வரின்ற பேர்ல, அது இபி சார்ஜஸ்ன்ற பேர்ல புடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆல்ரெடி எடுத்துட்டாரு போன மாசமே. இப்ப நிலவரியும் பாத்தீங்கன்னா ஏத்தி இருக்காரு. அப்படின்னும் போது இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது விலைவாசி எல்லாம் கண்ணாபின்னான்னு ஏறும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வெறும் இது நிலவரியோட முடிஞ்சிருது, கரண்ட் பில்லோட முடிஞ்சிருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, எல்லா பொருளோட விலைவாசியும் ஏறும். நீங்க 25,000 சம்பளம் வாங்குனீங்கன்னா அது பத்தாது, வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே பத்தாது. நீங்க 30,000 வாங்கிட்டு இருந்தீங்கன்னா பத்தாது, அதுல இருந்து
உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து முதலமைச்சர் விஜய் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிட்டு இருக்காரு. திமுக லாஸ்ட் 5 வருஷத்துல என்ன பண்ணுச்சோ இவர் முதல் 5 மாசத்துலயே அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கு இந்த அளவுக்கு வந்து வரியை வந்து ஏத்திக்கிட்டே இருந்தா எங்க போய் முடியறதுன்னு தெரியலையே. உங்களுக்கு சேலரி வந்து மாசம் இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்களா இல்ல 5 மாசத்துக்கு ஒரு தடவை இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் மாசம் இந்த மாதிரி ஏத்திட்டு இருந்தாருன்னா எங்க இருந்து தாங்க முடியும்? நம்மளால எப்படி தாங்க முடியும்? முடியாதுல. அதனால தான் சொல்றது, முதலமைச்சர் விஜயாவே இருந்தாலும், நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்ச ஒரு நடிகராவே இருந்தாலும், அவர் உங்களுக்கு பிடிச்சே இருந்தாலும், அவர் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லி பழகுங்கடா, தப்புன்னு சொல்லி பழகுங்கடா. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் கதறோம்டா, கஷ்டப்படுறோம்டா, எங்களால கரண்ட் பில் கட்ட முடியல, இப்ப நிலவரியை வேற ஏத்திட்டாரு, இன்னும் எவ்வளவு ஏத்த போறான்னு தெரியல. ஐயா முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏழை மக்கள் வயித்துல அடிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லவா? இப்போ மட்டும் எலெக்ஷன் வரட்டுமே. இப்போ எலெக்ஷன் வந்தா முதலமைச்சர் விஜய் ஜெயிப்பாரு, தட் மீன்ஸ் அவர் பார்ட்டி வந்து இதே மாதிரியே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி கலந்து திருப்பி எலெக்ஷன் நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரியே அவர் ஜெயிப்பாருன்னு நினைச்சா வாய்ப்பே இல்ல. முதலமைச்சர் விஜய்க்கு பயமே அதான். அதனால தான் இந்த எம்எல்ஏக்கள் அங்க இங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் கட்சியில வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்களா, ராஜினாமா பண்ணிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஆட்சி கலந்து திருப்பி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா மக்கள் கிட்ட இருக்க நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இழந்துகிட்டே வராரு. ஒரு மாற்றம் நினைச்சு ஓட்டு போட்டவங்களாம் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் எந்த விதமான மாற்றத்தையும் ஃபீல் பண்ண முடியல. சோ அவங்க எல்லாமே என்ன ஃபீல் பண்றாங்க? ஐயோ தப்பான ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ணிட்டோமே அப்படின்றத இப்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எப்படி கரண்ட் பில்ல திமுக ஆட்சியில லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 டைம் வந்து கரண்ட் பில் ஏத்துனாங்க. இவர் வந்து 3 மாசத்திலேயே 3 மடங்கு ஏத்திட்டாரு. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி இந்த லேண்ட் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 மடங்கு ஏத்திருக்காரு. அதாவது அவங்க 5 வருஷத்துல பண்ணதுல 5 மாசத்துல இந்த மனுஷன் பண்ணிட்டு இருக்காருங்க. நல்லது இல்ல, கெட்டது. அவங்க 5 வருஷமா பண்ணது 5 மாசத்துல பண்றாரு. அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? 2 பேருமே மக்களுக்கு ஆப்படிக்கிறவங்க தான். சிறப்பான ஆப்பை வந்து எடுத்து சொருகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நல்ல மாற்றத்தை, நல்ல விதமான ஒரு ஆப்பை மக்கள் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. என் கையில இருக்கு சிறந்த ஆப்பு, எடுத்து சொருகிக்கோங்க அப்படின்னு எல்லாம் மாற்றம் நினைச்சு அந்த ஆப் எடுத்து சொருகிட்டாங்க. ரொம்ப கஷ்டங்க. கூட சேர்ந்து பக்கத்துல இருந்து வேணாம் அப்படின்னு கதறினவங்களும் இப்ப சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுல ஒரு பக்கம் இருக்கா. இன்னொன்னு, காவேரியில தண்ணி வரல. அந்த பஞ்சாயத்து வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. காவேரியில தண்ணி திறந்து விட மாட்டேன் கர்நாடகா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உபரி நீர் எங்களுக்கு அளவுக்கு அதிகமா வருதா, அதை வேணா ஓபன் பண்ணி விடுறோம். டேம் உடையற மாதிரி இருக்கா, சும்மா ஓபன் பண்ணி விடுவோம், மத்தபடி தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. இதுக்கு சீமான் ஸ்டேஜ்ல பேசும்போது என்ன பேசியிருக்காருன்னா, நம்ம ஊர்ல தடுப்பணைகளை கட்டணும்யா, நம்ம ஊர்ல அதிகமான தடுப்பணையை கட்டினா அதுல நம்ம ஊர்ல பெய்யற மழையை நம்மளே தேக்கி வச்சுக்க முடியும். நம்ம ஊர்ல கர்நாடகாவை விட தமிழ்நாட்டுல அளவுக்கு அதிகமா மழை பெய்யுது. ஆனா இங்க என்ன மேட்டர்னா, தடுப்பணைகள் இல்ல. தடுப்பணை இல்லாததுனால எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா போய் கடல்ல போய் கலந்துருது, வீணா போயிடுது. அந்த தடுப்பணையை கட்டுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இத்தனை வருஷமா துப்பு இல்ல. உண்மையில சொல்ற துப்பு இல்ல. அதிமுக திமுக 2 கவர்மெண்ட்டும் அதை மிஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தாவேக அதை பண்ணுமான்னு பாத்தீங்கன்னா இவங்களும் அதை பண்ணல. இவங்களும் கர்நாடகால போய் பேச்சுவார்த்தை பண்றது அப்படின்ற அதுல ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர தடுப்பணைகளை அதிகமா கட்டணும், நம்ம ஊர்ல பெய்யற மழை தண்ணி தேக்கி வச்சா நம்ம ஊர்ல இருக்க விவசாயிகள் மழை பெய்யற தண்ணியை நாங்க வந்து தேக்கி வச்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கலாம். இன்னொன்னு ஏரி குளங்களை தூர் வரணும் அப்படின்றது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீமான் வந்து ஸ்டேஜ்ல பேசியிருந்தாரு. இப்போ அந்த மேட்டரை சௌமியா அன்புமணி வந்து பாத்தீங்கன்னா சட்டசபைக்குள்ள பேசியிருக்காங்க. ரொம்ப தெளிவா பேசுறாங்க. 950 மில்லிமீட்டர் நமக்கு ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்யுது, 4000 டிஎம்சி நமக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டுல 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. போதுமான மழை தான். தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறுல தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறுல தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். உண்மையிலே சொல்றேன், சௌமியா அன்புமணி அவங்க பேசுற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நறுக்குன்னு இருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேகா கவர்மெண்ட் அவங்க சுயமா கூட யோசிக்க வேணாம். அவங்க சொல்றதையாவது ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணா கூட போதும். ஆனா அதை கூட பண்ண மாட்டாங்களே அப்படின்றத இங்க வேதனையா இருக்கு. உண்மையிலே அவங்க சொல்றது வேலிடான பாயிண்ட். தடுப்பணைகளை கட்டணும். இதை தான் சீமான் வந்து பாத்தீங்கன்னா பல தடவை ஸ்டேஜ்ல பேசியிருப்பாரு. நான் வந்தா இதை பண்ணுவேன், தடுப்பணையை கட்டுவேன். ஏன்னா இத்தனை அணைகளை 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தமிழ்நாட்டில் பெய்யற மழையே போதுமான மழை, தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகளுக்கு குடிநீர் தேவைக்கும். ஆனா அதை நம்ம பண்ணாம எல்லாம் கடல்ல போய் வீணா கலந்துகிட்டு இருக்கு. சோ அதை வீணடிக்காம நம்ம ஒரு வேலையை பார்த்தாலே இங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம் தாவேகா கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இவங்க சொல்றதை கேட்டு அறிஞ்சு புரிஞ்சு ஓகே இப்படி பண்ணா தண்ணியை தேக்கி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் வச்சு ஸ்டெப் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம நிதியமைச்சர் மரியவேல் சென்டர் இருக்காருல்ல, அவர் சட்டமன்றத்தில் வந்து கோவப்பட்டார். நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது எதுக்கு தமிழ் தெரியல, தமிழ்ல ஒழுங்கா பேசுங்க அப்படின்னு பவ்யமா சொன்னதுக்கு கோவப்படுறாரு. என்ன வந்து கிண்டல் பண்றீங்களா, கேலி பண்ணி எனக்கு தமிழ் தெரியலன்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தமிழ்ல என்னால பேச முடியாது, எனக்கு அன்பின் மொழி தெரியும், அதாவது என்னோட கிறிஸ்டியானிட்டி எனக்கு ஒரு மொழியை சொல்லி கொடுத்துருக்கு, அந்த மொழியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அன்பா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ சட்டமன்றத்துக்குள்ளே உட்கார்ந்து ஒரு மனுஷன் அசிங்கப்படுத்துறாரு சொல்லிட்டு சீமான் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. தமிழ் எப்படி நீ அவமானப்படுத்துவ? எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துருக்கு.
அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. தாய்மொழி தமிழ் உலகத்துக்கே அன்பை சொல்லி கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட மொழியை சட்டமன்றத்துல, தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து உனக்கு பேச தெரியலனா பேச தெரியலன்னு தானே நீ போகணும். ஆமா எனக்கு படிக்க தெரியல, பேச தெரியல, நான் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போகணும். அதை விட்டுட்டு இந்த மொழியில என்ன இருக்கு? எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து அன்பின் மொழியை சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப தமிழ்ல சொல்லி கொடுக்கலையா? தமிழ்ல சொல்லி கொடுக்கலையா? எல்லாரையும் மதிப்பு மரியாதையோட பேசணும் வைக்கணும் அப்படின்றது தமிழ்ல சொல்லி கொடுக்கலையா? மதத்தை எங்க இருந்து கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஈவன் டிவி கேக்கு முட்டு கொடுக்குற கும்பலே காரி துப்பிக்கிட்டு இருக்கு நம்ம நிதியமைச்சர். உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு ஆணவம், இவ்வளவு அது போறது? அவர் எவ்வளவு பவ்யமா சொன்னாரு, தமிழ்ல ஒரு பிழை இருக்கு, அதை வந்து திருத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை ஏத்துக்கிட்டு ஓகே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்றதை விட்டுட்டு பொங்குறீங்க. அவ்வளவு ரவுடி சந்தை ஏன் காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பேரும் போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நிதியமைச்சர் அவர்களே. ஆனா அவருக்கு தேவைதான், ஓவர் கொழுப்பா அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொன்னாங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியுது, தமிழை ஒழுங்கா பேச தெரியல, அவமானம், அசிங்கம். அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணணும். எஸ் நம்மளுக்கு பேச தெரியல, நம்ம அது கத்துக்கணும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணணும். எவ்வளவு கேவலமான தமிழ்ல பேசுங்க, அதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கணுமா கேள்வி கேட்கிறோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இந்த 5 வருஷம் பீரியட் முதலமைச்சர் விஜய் ஆட்சியில இருந்தா அவர் சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். சீரியஸ்லி நானும் நம்புறேன். அவர் சொன்ன திட்டங்கள், தட் மீன்ஸ் அவர் சொன்ன இலவச திட்டங்களை சொல்றேன், இந்த 2500 ரூபாய் கொடுக்கறது, 6 சிலிண்டர் கொடுக்கறது, இதெல்லாம் நிறைவேற்றுவார். ஆனா எப்படி நிறைவேற்றுவார் அப்படின்னா, இந்த மாதிரி கரண்ட் பில்லையும் நிலவரியும் நம்ம மக்கள் மேல போடுற வரிகளை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சு நிறைவேற்றுவாரு. அந்த மாதிரி இலவசங்கள் உங்களுக்கு தேவையா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அப்படிப்பட்ட இலவசங்கள் அவர் 1 கிராம் கொடுக்குறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா எவ்வளவு வரியை வந்து ஏத்துறாங்க அப்படின்றது மக்களுக்கு புரியல. அவரு தமிழ்நாட்டுக்கான வருவாய் பெருக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணா பரவாயில்ல. இந்த அளவுக்கு தான் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி படிச்சு சொன்னோம், இலவசத்தை நம்பி ஓட்டு போடாதீங்க, இலவசத்தை நம்பி ஓட்டு போடாது. இப்ப கரண்ட் பில் அதிகமாச்சுன்னு கதற கும்பல், நிலவரி அதிகமாச்சுன்னு எல்லாம் கதறீங்கல்ல, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அவர் சொன்ன இலவசங்களால தான் இதெல்லாம் அதிகமாகுது. இதுதான் அதிமுக பீரியட்லயும் சரி, திமுக பீரியட் தொடர்ந்து இதான் நடக்கும். மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணாங்க. அதே அல்பத்தனமான வேலையை தான் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜயும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முன்னாடி தேர்தல் அறிக்கையில பண்ணாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அதே விஷயத்தை தான் திருப்பி அவர் ரிப்பீட் பண்றாரு. நான் இலவசத்தை கொடுக்கணும், இல்லனா கேள்வி வருது. ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, செய்யணும்ல, சொன்னது செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? சரி ஓகே, மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சா மாதிரி இருக்கணும், செய்யாத மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு மோதிரம் போடுறேன், அந்த மோதிரம் எத்தனை கிராம்ல போடுறேன்? 1 கிராம்ல போடுறேன். அதுலயும் எப்படி வந்து அதுல கட் பண்ணலாம்? வெறும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போகிற குழந்தைங்களுக்கு மட்டும் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி அப்படி கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கை குறையும். ஆனா எலெக்ஷன் முன்னாடி என்ன சொல்லுவேன்? எல்லா குழந்தைகளுக்கும், தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போகிற குழந்தைங்களுக்கு மட்டும் தான் மாத்துவேன். அதுக்கடுத்து நான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிராம்னு சொல்ல மாட்டேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம் மோதிரம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் தாலிக்கு தங்கம்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வருவேன். இப்போ 6 லட்சம் 7 லட்சம் கல்யாணம் நடக்குதுன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி குறைச்சு 3 லட்சமா கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாத்துவேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மக்களை ஏமாத்துறதை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக இந்த திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இலவசங்களை கொடுத்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணலாம் அப்படின்றத அதுல கை தேர்ந்தவங்க. அதே ஃபார்முலாவை அப்படியே எடுத்து மக்களை திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டி இருக்காரு முதலமைச்சர் விஜய் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக். உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.